இயேசு பசியோடு வந்தார். ஒரு அத்தி மரத்தை பார்த்தார். அதில் இலைகள் இருந்தது, அழகாக இருந்தது. வெளிப்படையாக பார்த்தால் உயிரோடு இருந்தது. ஆனால் அதில் ஒரு கனியும் இல்லை. அவர் எதிர்பார்த்தார், இதில் ஏதாவது கனி இருக்கும் என்று. ஆனால் இல்லை. அதனால் இயேசு அந்த அத்தி மரத்தை சபித்தார். அது உடனே பட்டு போயிற்று. ஒரு கேள்வி, ஏன் அந்த அத்தி மரத்தில் கனி இல்லை? பதில் இந்த வசனத்தில் இருக்கிறது. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். இதை கொஞ்சம் கவனிக்கணும். அத்தி மரம் எங்கே நடப்பட்டது? திராட்சை தோட்டத்தில். இது சாதாரண விஷயம் இல்லை. திராட்சை தோட்டத்திற்கான நீர்ப்பாசனம் வேறுபடும், உரம் வேறுபடும், மண் வளம் வேறுபடும். ஆனா அத்தி மரத்திற்கான தேவைகள் வேறுபடும். தவறான இடம், தவறான பராமரிப்பு. அதனாலதான் அத்தி மரத்துல கனி இல்லை. இது ஒரு ஆவிக்குரிய முக்கியமான வெளிப்பாட்டின் சத்தியம். நாம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அதிக எதிர்பார்ப்பு உள்ளவர்களாய் காணப்படுவது தேவனுக்கு ஏற்றது அல்ல. நாம் கர்த்தருடைய வார்த்தையில் நடப்பட்டவர்களாய், வசனத்தில் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டால் நம்மில் கனி உண்டாகும், ஆசீர்வாதம் வரும். யோவான் சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி